ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு. குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனை நமக்கு 7ஆம் வீட்லேயும் 11ஆம் வீட்லேயும் ஒரு நட்சத்திரத்தில் ஒருவர் மாறி உட்கார்ந்து பலன் தர்றாங்களே, அதை பற்றி தான் பார்க்குறோம். இந்த குரு இப்போ பயிற்சியாகி நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ராகு நட்சத்திரமான திருவாதிரையில் போவார். 7ஆம் வீட்டில் ஏற்கனவே ராகு குரு நட்சத்திரமாகவே செயல்பட்டுருக்கார். அதனால் இது ஒரு 60 நாளைக்கு, ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பரிவர்த்தனை நீடிக்கிறது. 7-11 நட்சத்திர பரிவர்த்தனை குரு ராகு என்ன செய்யும், இதுதான் இந்த சப்ஜெக்ட். இப்போ நமக்கு குரு ராகு திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்துலேயோ சூட்சுமத்திலையோ நடந்தால் இந்த பதிவை நீங்கள் எடுத்துக்கங்க. அதர்வைஸ் இதை வச்சுக்கிட்டு இந்த பலன் தான் நடக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா திசா புத்தி பேஸ் பண்ணி தான் நிகழ்வுகள் நடக்கும். இப்போ 7ஆம் வீட்டில் ராகு குருவை போல செயல்படுகிறார் அப்படின்னா, இப்போ நமக்கு ராகு திசை நடக்குதுன்னு வைங்க, அப்போ ஒரு புது கஸ்டமரை சந்திக்கிறது, அவர் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது. அதே போல் திருமண காரியங்களில் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறது. இப்போ வரன் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரொம்ப நாளாக வரனே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திடீர்னு அமைச்சு கொடுத்துரும். அதே மாதிரி உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகி அந்த உறவுகளெல்லாம் புதுப்பித்து நல்லா இருக்கும். பகை எல்லாம் விலகி உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ திருமண காரியத்துக்கும் நல்லா இருக்குது, குழந்தை பிறப்புக்கும் நல்லா இருக்குது, அனைத்து விதமான ஒரு ஆரோக்கியத்துக்கும் நல்லா இருக்குது. இப்போ முதல்ல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா நம்ம ப்ராப்ளம் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இப்போல்லாம் அதிலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல ஆரோக்கியத்துக்கு வழிகோலும். கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, ஐடி லைனு, கமிஷன் வகை தொழில்கள், கான்ட்ராக்டு, அனைத்து விதமான தொழில்கள். இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல்லு, ஃபைனான்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, சொகுசு வாகனங்கள், இது எல்லாமே எடுத்துக்கலாம். மெயினாக கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்கும். இப்போ நமக்கு வேறு ஏதாவது திசை நடக்குதுன்னா நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா, இப்போ சனி 8ல் இருக்காரு அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ அந்த 8ல் சனியாகவே வேலை செஞ்சிட்ருக்காருங்கும் போது அதனுடைய பலன் வேறு. ஆனால் இந்த குரு ராகு நல்லது பண்ணுவாங்க. இந்த திசா புத்திகளில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் ராகுவாகட்டும் குருவாகட்டும் நமக்கு 3ஆம் இடத்துலையோ, 5ஆம் இடத்துலையோ, 7ஆம் இடத்துலையோ, 9ஆம் இடத்துலையோ, 11ஆம் இடத்துலையோ, இப்படி அகம் சார்ந்த பாவங்களில் இருந்தார் அப்படின்னாலே, அந்த தொடர்புகளில் இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி இல்லாமல் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பில் இந்த 2 கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் நமக்கு இப்போ நான் சொன்ன ஒரு திசாபுத்தி நடக்கும்போது இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு சிரமம் ஏற்படும். கல்யாணங்கிறது நடக்குது, ஆனால் பிரச்சனையோடு நடக்குதுன்னு சில விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு அது ஒரு காரணமாகும். அப்போ ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு நமக்கு 8-12 தொடர்பில்லாத கிரகங்களாக இருந்து திசாபுத்தி கோச்சாரத்தில் நமக்கு ஸ்மூத்தாக நடக்கும். பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, குழந்தை பிறப்பு, கலைகள் சார்ந்த டெவலப்மெண்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைனில் செய்யக்கூடிய அத்தனை பிஸ்னஸ்ஸு, கலை தொடர்புகள் அப்படின்னா இப்போ சினிமா சம்மந்தப்பட்டதோ அல்லது ஐடி லைனில் டிசைனிங் சம்மந்தப்பட்டதோ, க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டதோ, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்சல்டிங் லைனும் மிக மிக சிறப்பாக இருக்கும். இப்போ உறவுகளில் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கும், குழந்தைகள் உறவும் நல்லாயிருக்கும், நண்பர்கள் வகையில், மூத்த சகோதரி வகையில், இளைய சகோதரி வகையில் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி குலதெய்வ சம்மந்தப்பட்டது, பூர்வீக சம்மந்தப்பட்டது, பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டது, தந்தைக்கு சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும்.
சரி, இப்போ எதுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு லாபத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக செயல்படுவார். 4ஆம் வீடுங்கிறது தாயார் ஸ்தானம். அதே மாதிரி வீடு, ஒரு வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அல்லது வீட்டில் வந்து இடம் வாங்குகிறோம், கூடுதலாக இடம் வாங்குகிறோம், வாகனம் வாங்குகிறோம், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். இப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறீங்க இல்லையா, அதுவும் 4ஆம் இடம் தான். இந்த மாதிரி ராகு குரு திசா புத்தி நடக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குங்க, பிரச்சனை வந்துடும். ஏன்னா குரு இருக்கிறதுக்கு 4ஆம் வீட்டுக்கு வந்து 8ஆம் வீடாக இருக்குது, ராகு இருக்கிறது 4ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடாக இருக்குது. அதனால் இந்த சமயத்தில் இந்த மாதிரி காரியங்களுக்கு மட்டும் நல்லா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறது உறவுகள், மூளை உழைப்பு, எல்லா விஷயமும். இப்போ வெளிநாட்டு படிப்பு படிக்க போகிறோம், நல்லாயிருக்கும். வெளிநாடு சார்ந்த நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற தொழில்கள், பேங்கிங், இதெல்லாமே நல்லாயிருக்கும். பொதுவாக மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசியல் வாழ்க்கை, பொதுஜன வாழ்க்கை, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த லைனில் இருக்கவங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறை, அதுவும் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவோ ராகுவோ 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு மூலதனம் பண்ணுறதுக்கு அவ்வளோவா பெருசாக ஒத்துழைக்காது. ஒரு ஆராய்ச்சியில் இருக்கீங்க, ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, முதலீடு பண்ணலான்னு நினைக்கிறீங்க, அதுக்கு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி தான் வீடு கட்டுறதுக்கு. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பார் குருவும் ராகுவும். இது வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 13லேருந்து 60 நாட்கள் இந்த குருவும் ராகுவும் ஒன்று போல் இருக்காருன்னே புரிஞ்சுக்கலாம். ஆன்மீக லைனில் இருக்கவங்க, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, யோகா சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்டது ஒரு கோயில் காரியங்கள் தொடர்புடைய தர்மகர்த்தா மாதிரியான வேலைகள், எல்லா விஷயத்துக்குமே இது சிறப்பை தருகிறது. அப்போ நமக்கு ஒரு குருவினால் வரக்கூடிய மதிப்பு, புகழ், கௌரவம் அனைத்தும் ராகு திசை நடந்தாலும் குரு திசை நடந்தாலும் நல்லபடியாகவே நடக்கும், நல்லபடியாகவே கிடைக்கும். உறவுகளும் மேம்படும், நல்ல ஸ்மூத்தாக இருக்கலாம். பிரச்சனைகளில் சந்தித்த போன காலத்தில் இருந்து இப்போ அதிலிருந்து மாற்றம் வருகிறது, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை வருகிறதுன்னு நம்ம திங்க் பண்ணி நல்லபடியாக நடத்தலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.